அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் 13 மௌலவிகள் ஆலிம் பட்டம் வாங்குகின்றார்கள். அதிலே 4 பேர் எங்களுடைய செங்குன்றம் மஸ்ஜித் ஆயிஷாவிலே எங்களிடம் மக்தப் ஓதிய மாணவர்கள். அவர்களுடைய பட்டம் வாங்குவதற்காக எல்லா மௌலவிமார்களுக்கும் சேர்ந்து ஒரு வாழ்த்து மடல் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. சென்னை பெரம்பூரில் அமர்ந்திருக்கும் பாரம்பரியமிக்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைகளை உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்ற, நூற்றாண்டுகளை கடந்து நிலைத்து வாழுகின்ற ஜமாலியா அரபிக் கல்லூரியில் ஜமாலி பட்டம் பெறும் மௌலவிகளுக்கு வாழ்த்து மடல். அல்லாஹுவின் அருளை பெற்று அன்னல்லவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் துஆவையும் ஷஃபாஅத்தையும் பெற்று அவர்கள் தம் அருமை தோழர்களின் ஆசி பெற்று ஷரியத் நிலைக்க சமுதாயத்திற்கு உழைத்த நொமான் எனும் ஹனஃபி இமாமின் நூரானியத்து பெற்று இத்ரீஸ் எனும் ஷாஃபி இமாமின் இல்மை பெற்று மதீனா நகரத்தின் மாலிக் இமாமின் முல்கியத்தை பெற்று அஹமது எனும் ஹம்பலி இமாமின் அஹமியத்தை பெற்று முஹம்மது எனும் கஸாலி இமாமின் ஹுஜ்ஜத்தை பெற்று வல்லல் கௌது நாயகம் முஹையத்தீன் ஆண்டகையின் முஹப்பத்தை பெற்று வலிமார்களின் ஒழுக்கத்தை பெற்று உஸ்தாத்மார்களின் உபதேசம் பெற்று பெற்றோர்களின் பொருத்தம் பெற்று வாழ்வில் உன்னதமடைய அன்போடு வாழ்த்தி, யா அல்லாஹ், இவர்களின் கல்வியை கொண்டு சமுதாயத்திற்கு பயனளிப்பாயாக, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் நிலைநிறுத்துவாயாக, ஈருலகிலும் ஜமாலியாக வாழச் செய்வாயாக என்று மனமுருகி துவா செய்யும் ஆலிம்களின் ஊழியர்கள் மௌலவி அல்ஹாஜ் டாக்டர் என்.ஏ. ஹாஜா மொயினுத்தீன் ஜமாலி, தலைமை இமாம் ஆயிஷா மஸ்ஜித் செங்குன்றம், மௌலவி எஸ். அபுல் ஹசன் பிலாலி, துணை இமாம் ஆயிஷா மஸ்ஜித் செங்குன்றம். வாய்ப்பளித்த உஸ்தாத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. I would like to inform that we are having a course for research. 2 candidates. First one, Maulana Abdur Rahman Nourain Fadil Jamali. He has done the research work about the characters of our Prophet Sallallahu Alaihi Wasallam. Now I would like to call him for presenting a summary of his thesis. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil kareem. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق النبي صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் இந்த நன்னாளிலே அல்லாஹுவின் இல்லத்திலே அமரச் செய்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரித்து உண்டாவதாக. மேலும் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் உஸ்தாத்மார்களினுடைய மிக பெரும் உதவியினால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு கிதாபை எழுத செய்தான். அந்த கிதாபினுடைய பெயர் அல் ஹசாயிலுல் ஜமீலா ஃபி ஹயாத்தி ரசூலின் நபீலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது, இந்த தொகுப்பினை 2 விதமாக பார்க்கலாம். முதலாவது, இந்த கிதாபினுடைய போங்கு எப்படி இருந்தது என்பதை தெளிவுபடுத்திவிட்டு
அஹ்லாக் நற்குணங்கள் நம்மிடத்திலே எந்த அளவிற்கு மறைந்து போய் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பமாக அஹ்லாக் சுன்னத்துகளிலே ஆக உயர்ந்த சுன்னத்து அஹ்லாக். நாம் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், தொழுகலாம், குர்ஆன் ஓதலாம், ஹஜ்ஜு செய்யலாம், உம்ரா செய்யலாம், எல்லா அமல்களையும் செய்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே உங்களுடைய மீசான் என்னும் தெராசு, அந்த தெராசு இருக்கிறது அல்லவா, அதை அஸ்கலாக்கக்கூடிய மிகவும் கடுமையாக அந்த வெயிட்டை தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா? அஹ்லாக். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், ஆனால் உங்களுக்கு வெயிட்டை தரக்கூடிய ஒரு முக்கியமான அமல் அஹ்லாக். ஆகையினால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை நாம் தெரியும் பொழுது பெருமானாரின் மீது இருக்கக்கூடிய முஹப்பத் நமக்கு அதிகப்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய நற்குணத்தை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் ஏராளம். அது மட்டும் அல்லாமல் நாயகத்தை பிரியப்படுவது என்ன சாதாரண விஷயமா? ஈமானிலே கட்டுப்பட்ட விஷயம், ஈமானுடைய அசல் என்று சொல்லலாம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். மொத்தமாக முடிச்சிட்டாங்க. உங்களுடைய பெற்றோர்கள், குழந்தைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களை காட்டிலும் நான் உங்களிடத்திலே பிரியமானவராக ஆகும் வரை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. அப்படி என்று சொன்னால் பெருமானாரினுடைய அந்த அஹ்லாக்கை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அப்போ இந்த கிதாபிலே அல்லாஹ்வினுடைய திருவசனங்கள், ஆயத்துக்களை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ஆயத்திற்கு விளக்க உரையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தஃப்சீர்கள், ரூஹுல் பயான், ரூஹுல் மானி போன்ற கிதாபுகளிலே தஃப்சீர்களையும் கொண்டு வந்திருக்கிறோம். ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களையும் கொண்டு வந்திருக்கிறோம். அமைக்கப்பட்ட போங்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய கோத்திரம், அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்கள் யாரிடத்திலே வளர்ந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு முன் அரபுகள் எப்படி இருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு முன் அரபுகளினுடைய அரசியல் எப்படி இருந்தது, இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்து அவர்களுடைய வஃபாத் வரையிலான மொத்தமான விஷயங்களையும் இந்த கிதாபுகளிலே துவக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் வாய்ப்பளித்தான். சரிங்க, இப்போ அஹ்லாக் நம்மிடத்திலே விட்டு போச்சே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு நற்குணத்தின் ஒரு பிறப்பிடமாக இருந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவத்தினுடைய பணியை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய 40வது வயதிலே அவர்களுக்கு நுபுவத்து கிடைக்கிறது. அப்பொழுது அவர்கள் மக்களிடத்திலே பேசிய விஷயம் என்னவென்று தெரியுமா? நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் என்னை பார்த்தீர்கள், என்னிடத்திலே ஏதாவது குறை இருந்ததா, நான் ஏதேனும் தவறு செய்திருக்கிறேனா, என்னுடைய நல்ல குணங்களுக்காக நீங்கள் கொடுத்த பெயர் சாதிக்குல் அமீன். பெருமானார் என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியுதுங்களா? தன்னுடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்தி அவர்களுடைய தாவாவினை ஆரம்பித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமா, புகாரி ஷரீஃபிலே வஹீனுடைய பாடத்திலே வரக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் வஹீயை அனுப்பினான். அதை பெற்றுக்கொள்ள முடியாமல், அந்த வழி தாங்க முடியாமல் ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போது அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வார்த்தை, கல்லா வல்லாஹி லா மா யுஹஸீக அல்லாஹு அபதா, ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் காரணம் சொல்கிறாங்க, நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், நீங்கள் ஏழைகளை அரவணைத்துக் கொள்கிறீர்கள், நீங்கள் எல்லா விதத்திலேயும் அல்லாஹ் பிரியப்படுவதற்கு ஏற்றவாறு நல்ல செயல்களை செய்கிறீர்கள். முழுக்க முழுக்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நல்ல செயல்தான். ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அப்போது இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை வைத்துத்தான் எல்லாம்.
இன்றைக்கு இறை நேசர்களை நாம் பார்க்கிறோம், பெரும் பெரும் இமாம் பெருந்தகைகளை பார்க்கிறோம். நல்ல குணம் இல்லாமல் வெறும் இபாதத்தால் மட்டும் அல்லாஹ்வை அடைந்தவர்கள் என்று யாரும் கிடையாது. அஹ்லாக்கு இல்லாமல் இபாதத்து கிடையாது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரி இமாமினுடைய உஸ்தாத் அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு யஹூதி இருக்கிறான். அந்த யஹூதி தன்னுடைய வீட்டை வாடகைக்கு விட போகிறான், வேறொரு நபருக்கு கொடுக்க போகிறார். அப்போது அந்த யஹூதிகிட்ட வாடகைக்கு வந்த நபர் வாடகை எவ்வளோங்கன்னு கேட்குறாங்க. 2000 ரூபா. சாதாரணமாக வாடகை 2000 ரூபா. ஆனால் நீங்கள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு 4000 ரூபா. ஏன்னா இது போன்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட மனிதர்கள் கிடைப்பது கஷ்டம். ஆகையினால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது இல்லை, நீங்கள் இதற்காரணமாகவே இன்னும் 2000 ரூபா சேர்த்து தரணும். ஏன்னு சொல்கிறாங்க, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த பொருள் வாங்கி வந்தாலும், காய்கறி வாங்கி வந்தாலும் சரி, தின்பண்டம் வாங்கி வந்தாலும் சரி, எதை வாங்கி வந்தாலும் அண்டை வீட்டார்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த அமல்களை வேண்டுமென்றாலும் செய்யலாம். காலம் முழுவதும் நின்று தொழுது கொண்டே கூட இருக்கலாம், ஹஜ்ஜு செய்யலாம், உம்ரா செய்யலாம், எல்லாம் ஆரம்பத்தில் சொன்னதை போல தான். ஆனால் எந்த அமலும் நாளை மீசானை வெயிட்டாக ஆக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஹ்லாக் அந்த ஒரே ஒரு செயல் மட்டும்தான் நம்முடைய மீசானை வலுப்படுத்தும், மீசானை வெயிட்டாக காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமல் அஹ்லாக். அன்பார்ந்தவர்களே, அஹ்லாக்கோடு வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமான வாழ்க்கையோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. மேலும் இந்த கிதாபினை எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய பாசத்திற்குரிய உஸ்தாத் சையது நயாஸ் அஹமது அல் ஜமாலி ஹஃபிலஹுல்லா உஸ்தாத் அவர்களுக்கும், மேலும் இந்த ஜமாலியா குழுமத்திலே இந்த காமிலுக்காக தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி இதற்கு என்று ஒரு தொகையை அளித்து மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நிர்வாக பெருந்தகைகளுக்கும் அல்லாஹ்வின் சார்பாக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் நீட்டி தந்தருள்வானாக. மேலும் அவர்களுடைய ஆயுட்காலத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி முழுக்க முழுக்க தீனுக்காக ஹிதமத் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை தந்தருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்த் क़ால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபி கலாமிஹில் அலா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال أيضا في آية أخرى يوم ندعو كل أناس بإمامهم. وقال نبينا حبيبنا رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து அதிலும் குறிப்பாக நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்களுடைய உம்மத்தில் அல்லாஹ் ஒரு நபராக ஆக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினாலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் பரக்கத்தினாலும் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய துஆவின் பரக்கத்தினாலும் அல்லாஹ் எனக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி எழுதக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொதுவாகவே ஒரு நபர், ஒரு மனிதர்
ஏதாவது ஒரு துறையில் சிறந்தவராக இருக்கலாம், அல்லது ஏதாவது 2-3 துறைகளில் கலைகளில் அவன் சிறந்ததாக இருக்கலாம். ஆனால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா துறையிலும் அவர்கள் மிக சிறந்திருந்தார்கள். அவர்கள் கைப்படாத துறையே கிடையாது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி பல கலைகளிலும் தன் கைக்குள் வைத்தவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை போன்ற ஒரு மனிதரை நாம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு கிதாப் எழுதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த சிறிய அடியானுக்கு அல்லாஹ் தந்தான். அந்த கிதாபினுடைய பெயர் ஹயாத்துல் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ஹிதுமாத்துஹு லில் ஃபிக்ஹில் இஸ்லாமியா வல் அதபில் அரபி. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த ஹிதுமாத்துகள் என்ன, மேலும் அவர்கள் இந்த அரபு இலக்கணத்திலே அவர்களுக்கு உண்டான திறமைகள் என்ன என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த கிதாபினை நான் எழுதியிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மூமின்களே, இந்த கிதாப் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் கல்வியினுடைய முக்கியத்துவம். இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவு கல்விகளை போதிக்கின்றோம், கல்வியுடைய முக்கியத்துவத்தை அவர்களுடைய மனதில் நாம் பதிக்க வேண்டும் என்பதாக இந்த கிதாப் சொல்லி காமிக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்றாலே இல்முக்கு சொந்தக்காரர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர்களுடைய தந்தையார் மரணித்து விட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் தான் அவர்களை வளர்த்தார்கள். 7 வயதில் திருக்குர்ஆனை மனனம் செய்து முடித்து விட்டார்கள். யோசிச்சு பாருங்கள், 7 வயதில். இன்று நம்முடைய பிள்ளைகள் 7 வயதில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும். 10 வயதில் சையதுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய கிதாப் முஅத்தா மாலிக் அதை மனனம் செய்து விட்டார்கள். இப்படி அவர்கள் தன்னுடைய இல்மை வளர்த்து கொண்டே செல்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவுக்கு செல்கின்றார், அங்கும் அவர்கள் சென்று இல்மை கற்கின்றார்கள். அடுத்து மதீனாவுக்கு செல்கின்றார்கள், யமனுக்கு செல்கின்றார்கள், ஈராக்கு செல்கிறார்கள், பகதாது செல்கின்றார்கள். இப்படி பல இடங்களுக்கு அவர்கள் சென்று இல்மை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பிறருக்கும் அந்த இல்மை கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அடுத்ததாக இந்த கிதாபில் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் உலமாக்கள் பெரும்பெரிய இமாம்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்றை நான் சொல்கின்றேன். இப்னு ராஹவே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் இருக்கும் பொழுது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், வாருங்கள், தால், நான் ஒரு நபரை காமிக்கின்றேன், அவர்களை போன்று ஒரு நபரை உங்களுடைய கண்கள் கண்டதே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபரை காமிக்கிறேன் என்பதாக அவர்கள் அழைத்து கொண்டு யாரை தெரியுமா காமித்தார்கள்? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர், அவர்களை போன்ற அந்த காலத்தில் வாழ்ந்த யாரும் இல்லை என்பதாக சையதுனா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்தஸ்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கிதாப் வெறும் இல்மை மட்டும் சொல்லக்கூடிய கிதாப் அல்ல. ஒரு நபருக்கு கல்வி மாத்திரம் அவசியம் கிடையாது, இஷ்கும் அவசியம். அல்லாஹ் ரசூலை எப்படி நேசிக்க வேண்டும், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதாக நேசத்தை பற்றி பேசக்கூடிய கிதாபாக இந்த கிதாப் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ல இன் கான தம்பி ஹுப்பு ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதாலிக தம்புன் லஸ்து அன்ஹு அதூப். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை நேசிப்பது பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்துக்கு நான் தௌபாவே செய்ய மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வை நான் சந்திப்பது அந்த பாவத்துடன் தான் நான் சென்று சந்திக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். யோசித்து பாருங்கள், பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தார்கள் எப்படி நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது நாம் எப்படி பிரியம் கொள்ள வேண்டும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இது மட்டும் சொல்லல, அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், ஹும் ஷிஃபாஇ யௌம ஹஷ்ரி வ மௌகிஃபி. நாளை மறுமையில் என்னுடைய ஷஃபாஅத் இமாம் அஹ்லு பைத்துகள் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். யோசித்து பார்க்கணும், ஏன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய எத்தனையோ கிதாபுகளை அல்லாஹ்விடத்தில் காமித்திருக்கிறாமே. ரத்தம் சொட்டு சொட்டு அவர்கள் எழுதிய கிதாப் ரிசாலா, அதை அல்லாஹ்விடத்தில் காமித்திருக்கிறாமே. ரத்தம் சொட்டு சொட்டு எழுதிய கிதாப் உம்முல் கிதாபுல் உம்மு, அதை அல்லாஹ்விடத்தில் காமித்திருக்கிறாமே. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் காமிக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் காமிக்கின்ற ஒரே ஒரு விஷயம் அஹ்லு பைத்.
இப்போ யோசித்து பார்க்க முஃமின்களே, அஹ்ல பைத்துகளுடைய கண்ணியம் என்ன? நாம் அஹ்ல பைத்துகளை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும், அவர்களுடைய குடும்பத்தார்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதாக இந்த கிதாப் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அடுத்ததாக இந்த கிதாப் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு தெரியுமா? வசீலாவாக நாம் யாரை வைக்க வேண்டும்? இன்று நம்ம ஏதோ 2-3 அமல் செஞ்சு தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அதை வசீலாக வைத்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பதாக நினைக்கக்கூடாது. நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் வசீலாவாக வைக்கக்கூடியதுக்கு தகுதியானவர்கள் அஹ்ல பைத் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். நிறைவாக இந்த கிதாபில் நாம் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வெறும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இல்மே லாஹிரியை மட்டும் சொன்னவர்கள் கிடையாது, இல்மே பாத்தினியம் பற்றி பேசியவர்கள். அவர்கள் ஆலி மட்டுமல்ல, ஆரிஃப் பில்லா. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கிதாப் தஸவ்வுஃபை பற்றி பேசக்கூடிய கிதாப். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள். இதா ஹலவுத தஹர யௌமன் ஃபலா தகுல் ஹலவுது. நான் இந்த ஒவ்வொரு நாளை கடக்கும் பொழுதும் நானாக இந்த நாளை கடந்து சென்றேன், என்னுடைய சுய முயற்சியினால் என்னுடைய நான் பாதுகாத்து ஒவ்வொரு நாளை நான் கடந்து சென்றேன் என்பதாக சொல்லார்கள். ஃபலா தகுல், அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. வலாக்கின் குல் அலைய ரகீப், அல்லாஹ் உன்னை கடத்தி சென்றான், அல்லாஹ் தான் உன்னிலிருந்து எல்லாம் செய்யக்கூடியவர், நீ ஒன்றுமில்லை என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஸவ்வுஃபை பற்றி பேசியிருக்கின்றார்கள். அதை நாம் இந்த கிதாபில் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே இது போன்று ஒவ்வொரு விஷயங்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். இப்படி சுவாரஸ்யமான பல விஷயங்களை இந்த கிதாபில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். எனவே வல்ல ரஹ்மான் இந்த கிதாபை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த கிதாபை எழுதுவதற்கு மிகவும் ஒரு உதவியாக இருந்த எங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கும் நிர்வாக பெருமக்களும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸன் ஜஸா. இந்த கிதாபை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹில்லதீ ரஃபா ஷானல் இல்மி வல் உலமா والصلاة والسلام على أشرف الأنبياء وعلى آله وأصحابه الكرماء. سماحة عميد الكلية المتولي الأعضاء وفضيلة الضيف المكرم وأساتذة الأجلة وإخواني من الطلبة، إني أقدم إليكم تحية الإسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله تعالى في كلامه: يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. يوضح ابن كثير رحمة الله عليه أن الرفع هنا يشمل الرفع في الدنيا والآخرة. في الدنيا يرفع الله ذكر العالم بين الناس ويجعل له مقبولا، وفي الآخرة يرفعه درجات في الجنة بحسب علمه وعمله. ولهذا قال النبي صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين. فلنيل تلك المناصب وفقنا الله تعالى لندرس بالكلية الجمالية. كم من علماء الكبار وكم من أولياء العظام تحصلوا في هذه الكلية الجمالية. قال الله تعالى عن منارات العلم: في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه. فسر المفسرون أن الرفع هنا يشمل الرفع الحسي بالبناء والرفع المعنوي بتعظيم شانها وجعلها منارات للعلم والذكر. وقال النبي صلى الله عليه وسلم: ما اجتمع قوم في بيت من بيوت الله يتلون كتاب الله ويتدارسونه بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وحفتهم الملائكة وذكرهم الله في من عنده. هذا الحديث يوضح شرف ما حصلنا في هذه الكلية الجمالية. نحن حصلنا سكينة الله في الجمالية ورحمة الله وحفاف الملائكة، ونحن نذكر الله في الجمالية والله يذكرنا في عرشه. هذه الفضائل كلها حصلناها في الجمالية. وفي الختام أقول لكم ما قاله الإمام ابن القيم: مجالس العلم هي رياض الجنة في الدنيا. اسمحوا لي أن أقول إن هذه
جمالیہ روضۃ من ریاض الجنہ فی الدنیا وفقنا اللہ تعالی ان نخدم الدین شکرا جزیلا لحسن استماعکم والحمد للہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب وقال نبينا صلى الله عليه وسلم أنا مدينة العلم وعلي بابها وقال أيضا العلماء ورثة الأنبياء صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللہ تبارک و تعالیٰ کا بے انتہا فضل و کرم ہے کہ اس نے ہمیں تاجدار مدینہ سیاح لامکان محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم کی بابرکت امت باعظمت امت میں پیدا فرمایا الحمدللہ، اور ہمیں علم اسلام علم دین سیکھنے کا موقع نصیب فرمایا الحمدللہ. محترم صدر جلسہ، ناظم مدرسہ، متولی صاحب، جملہ اراکین، اساتذہ کرام، مہمان خصوصی اور میرے عزیز ساتھیوں، السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. آج ہم سب فارغین کے لیے بہت بہت خوشی کا دن ہے. آج ہمیں وارث سید المرسلین، وارث سید البشر کی سند مل رہی ہے الحمدللہ. بندگان خدا، اللہ تبارک و تعالی ساری کائنات کو ہمارے لیے، انسان کے لیے پیدا کیا اور ہمیں اس کی بندگی، اس کی عبادت کے لیے پیدا کیا. جیسا کہ فرمان الہی ہے وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ، میں نے جن اور انس کو اپنی بندگی کے لیے پیدا کیا. اللہ کی بندگی کا طریقہ اہل حق، اہل علم ہی بتا سکتے ہیں. اسی لیے علماء کرام کو وارثین انبیاء کہا گیا ہے. اب انبیاء کرام کی آمد کا سلسلہ ختم ہو چکا ہے، کیونکہ ہمارے نبی محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم آخری نبی اور آخری پیغمبر ہیں. لہٰذا تبلیغ دین کا کام علماء کرام کو سر انجام دینا ضروری ہے. علماء کرام کی ذمہ داری ہے کہ لوگوں کو تلقین کرنے سے پہلے خود عمل کرے، تاکہ ان کی نصیحتوں میں اثر پیدا ہو، ان کی باتوں میں جذبات ہو. شب معراج سیاح لامکان محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم چند لوگوں کو دیکھا کہ ان کی زبانوں کو آگ سے بنی ہوئی قینچیوں سے کاٹا جا رہا تھا. جبرائیل امین نے عرض کی کہ یا رسول اللہ، یہ وہ علماء ہیں، یہ وہ خطبہ ہیں، یہ وہ بیان کرنے والے ہیں جو لوگوں کو تلقین تو کرتے ہیں، نیکی کا حکم تو دیتے ہیں، نماز کا حکم تو دیتے ہیں، برا نہ سننے سے اچھا سننے کا حکم دیتے ہیں، قرآن پڑھنے کا حکم دیتے ہیں، ہر ایک نیکی کا حکم تو دیتے ہیں، مگر یہ خود نیکیوں پر عمل نہیں کرتے. برائی سے رکنے کا عمل بھی بتاتے ہیں، برائی سے رکنے کا حکم بھی دیتے ہیں، غیبت سننے کا حکم، غیبت سے بچنے کا حکم بھی دیتے ہیں، چغل خوری سے بچنے کا حکم بھی دیتے ہیں، مگر یہ لوگ روکتے تو ہیں برائی سے، مگر یہ لوگ خود رکتے نہیں. اسی لیے ان کی زبانوں کو آگ سے بنی ہوئی قینچیوں سے کاٹا جا رہا ہے. ایک شاعر نے کیا خوب کہا، ادھر کچھ ادھر کچھ سناتا ہے واعظ، ادھر کچھ ادھر کچھ سناتا ہے واعظ، سما جیسی ویسی سجاتا ہے واعظ. بندگان خدا، سیدنا سفیان الثوری رضی اللہ تعالی عنہ
फरमाते हैं खैर और शर को जानने वाला, अच्छाई और बुराई को जानने वाला आलिम नहीं, अच्छाई और बुराई को जानने वाला आलिम नहीं। हकीकत में रब्बे जुल जलाल की बारगाह में, रब्बे कायनात की बारगाह में आलिम वो है, फाजिल वो है, मुफ्ती वो है, कामिल वो है जो खैर को जानकर उस पर अमल करता हो, अच्छाई को जानकर उसकी पैरवी करता हो और बुराई को जानकर उससे बचता हो। जो शख्स इस तरह करेगा वही रब्बे कायनात की बारगाह में आलिम है। अल्लामा इकबाल ने क्या खूब कहा, अमल से ज़िंदगी बनती है जन्नत भी जहन्नम भी, ये खाकी अपनी फितरत में ना नूरी है ना नारी है। दुआ कीजिए कि अल्लाह तबारक व तआला हमें उसकी रज़ा के लिए जीने और मरने वाला बनाए और हम सब फ़ारिगीन को दीन इस्लाम की मुखलिसाना खिदमत करने की तौफ़ीक़ अता फ़रमाएँ। वमा अलैना इल्लल बलाग व आखिरु दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन, नहमदुहु व नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिहिल करीम व अला आलिहि व सहबिहि अजमाईन। अम्मा बअद, फ़क़द क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम मिनन नबिय्यीना वस्सिद्दीक़ीना वश्शुहदाኢ वस्सालिहीन। सदक़ल्लाहुल अज़ीम। वक़ाल सय्यदुना व शफ़ीअना व क़ुर्रतु अयुनिना मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम, इन्नल ईमान लयग़रिज़ु इलल मदीना कमा तग़रिज़ुल हय्यतु इला जुहरिहा औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम। எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாக்கப்பட்டது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாதர், பணிவின் சிகரம் அஹ்மதே முஸ்தபா முஹம்மதே முஜ்தபா, நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இன்னும் அவனுக்கு பிடித்தமான அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு காரியத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மஜ்லிஸிற்கு, இந்த இடத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அதாவது இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த எங்கள் ஜமாலியாவின் முதல்வர் உஸ்தாத் பெருந்தகை அவர்களே, இன்னும் இந்த ஜமாலியாவில் எங்களுக்கு ஓதி கொடுத்த எங்கள் உஸ்தாத்மார்களே, இன்னும் இந்த ஜமாலியாவின் குடும்பத்தினர்களும் நிர்வாக பெருமக்களே, இன்னும் இந்த ஒரு மஜ்லிஸிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய உஸ்தாத் அவர்களே, இன்னும் எங்கள் சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், பாசத்திற்குரிய பெண்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் இன்னொரு முறையாக காணிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது நாம் எல்லாம் ஷஅபான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஷஅபான் மாதம் வந்துவிட்டாலே அனைத்து மக்களுக்கும் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் வரும். ஏன் என்று சொன்னால், அருகாமையில் இருக்கக்கூடிய, தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் மதரசாக்களிலும் விடுமுறையும் அதனுடைய விழாக்களும் நடைபெறும். அத்தகைய ஒரு மாதத்திலும் அத்தகைய ஒரு மஜ்லிஸிலும் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில்
முதலாக சையதுனா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். படைத்த பின்பாக சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த கற்பித்த முதல் விஷயம் என்ன தெரியுமா? கல்விதான். அதே போல்தான் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பின்பு இன்னும் அவர்களுடைய தோற்றத்தை பற்றியும் பல்வேறு விஷயங்களை பற்றியும் முதலாவது ஜுஸுவில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்ற பொழுது வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்பித்து தான் கொடுத்தான். அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆசிரியாக ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாணவராக அந்த அரிசிக்கில் முதல் மதரசா என்று நாம் சொல்லலாம். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸ் மிகவும் பிரபலமாக அனைத்து மக்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது உங்களில் சிறந்தவர் கற்பிப்பவரும் கற்றதை மற்றவருக்கு சொல்லிக் கொடுப்பவரும் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். அதென்னமோ தெரியவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் அதை நாம் கடைபிடித்து இத்தகைய காலமாக ஒரு சிறப்புமிக்க மதரசா நடத்தும், நிறுவியும் போதித்தும் அதற்கான அனைத்து ஒத்தாசையும் கொடுத்து கொண்டு எத்தனையோ மதரசாக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவங்கி வைத்த அந்த ஹதீஸ் தான் என்று சொல்வதில் சிறந்ததாக இருக்கும் என்று நான் சொல்லுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபாக்களுக்கு இப்படியும் கூறியிருக்கிறார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் உங்களுக்கு ஆசிரியராக வந்திருக்கின்றேன் என்று சஹாபாக்களுக்கு அன்றைய காலகட்டத்திலேயே மதரசாவாக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசிரியராக இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு எத்தனையோ மதரசாக்கள் வந்திருக்கிறது. அதற்கு முதன்மையாக எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அந்த தொடர் வரிசையில் பல வருடங்களாக இன்னும் பல காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஜமாலியா அரபிக் கல்லூரி என்பது. அதாவது மூத்த ஜமாலிகளிடத்தில் பேசுகின்ற அந்த வாய்ப்பை கிடைக்கின்ற பொழுது சில உஸ்தாத்மார்கள் இவ்வாறு கூட சொல்லியிருக்கிறாங்க, என்ன தெரியுமா, எங்களுடைய ஜமாலியா மதரசா என்பது பார்ப்பதற்கு தோற்றத்தில் பெருசாக இருக்காது, ஆனால் அதை முடித்து போனவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பார்கள் என்று ஜமாலிகள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு எல்லா துறையிலும் ஜமாலிகள் ஒரு முதன்மையாக உஸ்தாத்மார்கள் எல்லாம் சொன்னார்களே ஆரம்பத்தில், சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கையை கோட்பாட்டை வீரமாக இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதில் ஜமாலிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு தொலையிலும் எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் சிறந்தவர்கள் ஜமாலிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வராக, சிறந்த ஆசிரியராக, எத்தனையோ பள்ளிகளின் இமாம்களாக எல்லா துறையிலும் ஜமாலிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் நான் சொல்லுவேன் எங்கள் உஸ்தாத்மார்களின் துவா என்று. எங்களுடைய வழிகாட்டுதல், எங்களுடைய தலைமைத்துவம் அந்த அளவிற்கு சிறப்புமிக்கதாக இருக்கின்றது என்று நான் சொல்லுவேன். அதாவது மர்ஹூம் சலாவுதீன் ஐயூப் காதி சாப் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள், என்ன தெரியுமா, எனக்கு பிடித்தமான மதரசா என்னுடைய அஸ்ஹர் என்று உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த இருக்கக்கூடிய காலம் கூட எனக்கு இந்த தமிழ்நாட்டில் கிடைக்கும், இந்த சென்னையில் கிடைக்கும் என்று சொன்னால் அது ஜமாலியா மதரசா என்று சொல்லியிருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புமிக்க மதரசா இந்த ஜமாலியா மதரசா. எத்தனையோ இறைநேசர்கள் அவர்கள் கூட இந்த ஜமாலியாவில் ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஒரு பரக்கத்தின் காரணமாக தான் எத்தனையோ நபர்கள் ஜமாலிகள் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
எங்களுடைய தலைமைத்துவம் என்பது மிகவும் சிறப்புமிக்கதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய உஸ்தாத்மார்கள் பல நபர்களுக்கு தெரியும். எங்களுடைய ஜமாலியாவில் ஃபஜ்ர் வாங்க சொல்வது ஒரு உஸ்தாது தான். அவர்கள் தஹஜ்ஜத்தை தொழுது கொண்டு துவா கேட்டுவிட்டு எங்களுக்காக வேண்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கள் தலைமைத்துவம் எந்த அளவுக்கு இருக்கும்? இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் எங்கள் உஸ்தாத்மார்களின் ஒரு ஹதீஸ் கிதாபு தான் பல பள்ளியின் தஃப்சீராக நடந்து கொண்டிருக்கின்றது. பல ஹதீஸ்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் எங்கள் உஸ்தாத்மார்கள் தங்கக்கூடிய இடம் எப்படி தெரியுமா இருக்கும்? கிதாபுகளை சுற்றி தான் எங்கள் உஸ்தாத்மார்கள் இருப்பார்கள். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்க்கிறவர்கள், எங்களின் தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்கள் ஜமாலியா ஆசிரியர்கள் என்று சொல்வதில் நாங்கள் மிக்க பெருமைப்படுகின்றோம். அத்தகைய சிறப்பு மிக்க மதரசாவில் இருந்து நாங்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஜமாலியா பற்றி பேசுவதற்காக வேண்டி. ஆனால் நமக்கு கொடுத்த நேரம் என்பது குறைவல்லவா? எனவே எங்களுக்கு முன்னதாக எங்களுடைய உஸ்தாத்மார்கள் எப்படியெல்லாம் இருந்தார்களோ, அவர்களுடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய தலைமைத்துவம் எப்படி இருக்கின்றதோ, அவர்களுடைய நசீஹத்தில் எங்களுடைய ஹிதுமத்துகளை பல்வேறு சேவைகளை எங்கள் செய்வதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்னும் எங்கள் உஸ்தாத்மார்களுடைய நசீஹத்தை பெற்று பல ஹிதுமத்துகளை தீனுக்காக செய்ய வேண்டிய பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. இன்னும் இறுதி தருவாயில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவனத்தில் இருக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் எங்கள் உஸ்தாத்மார்களுக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். Which are mentioned in the Quran. Allah subhanahu wa ta'ala says in the Quran in Surah Al-Ghashiyah, Afala yanzuruna ila al-ibli kayfa khuliqat. Do they not see the camels how they are created? Wa ila as-samai kayfa rufiyat. And the sky how it was raised. Wa ila jibali kayfa nusibat. And the mountains how it was firmly set up. Wa ilal arli kayfa sutihat. And the earth how it was leveled out. When Allah subhanahu wa ta'ala used the word do they not see, it means Allah subhanahu wa ta'ala instructed the human to think. I would like to conclude my speech by saying, by knowing both the Islamic knowledge and the worldly knowledge, we can succeed in this life and the hereafter by the grace of Allah. And I am sincerely thanking everyone to listen my speech. May Allah reward all the good in this life and the hereafter. May Allah make all of us the sincere servants of Islam. Amin. Wa akhir da'wana anil hamdulillah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah. Amma ba'd. Qala Nabi sallallahu alayhi wa sallam, Salmanu minna wa ana min Salmanu kama qala alayhi salam. இந்த புனிதமான நிகழ்வின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியின் முதல்வர் ஹதரத் பெருந்தகை மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற ஹதரத் அவர்கள், இந்த கல்லூரியின் போற்றுதலுக்குரிய உஸ்தாதுமார்கள், நிர்வாக பெருமக்கள், வந்திருக்கின்ற பெரியோர்கள், உலமா பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சொன்ன ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சல்மான் நம்மை சார்ந்தவர், நாம் சல்மானை சார்ந்தவர். நான் ஒரு ஆலிம் சிராஜி, ஆனால் நான் ஜமாலியாக இருப்பதாக நான் உணர்கிறேன், பெருமைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த ஜமாலி அரபிக் கல்லூரியை ஓதுவதற்கு ஆசைப்பட்ட காலமும் உண்டு.
அதே போல் உஸ்தாத் அவர்கள் இந்த ஜமாலியாவில் சேர்ந்து நீங்கள் ஓதிக்கிட்டே அப்படி ஓதி கொடுங்க என்று என்னிடத்திலே சொல்லி கொண்ட நேரமும் உண்டு. எனக்கு மிகப்பெரிய விருப்பங்கள் இந்த ஜமாலியாவில் இருந்தது. இந்த விருப்பம் இன்றைக்கு என்னுடைய சகோதரி மகன் வைசுல் கருணி இங்கே ஜமாலி பட்டம் வாங்குவதன் மூலமாக நான் ஓதிய ஒரு உணர்வை இந்த நேரத்திலே நான் இங்கே உணர்கிறேன். அல்லாஹு தாலா இந்த கல்லூரியை இன்னும் உயர்த்துவானாக. என் குடும்பத்தில் என்னுடைய நன்னா அவர்கள் இந்த கல்லூரியில் உஸ்தாதாக பணியாற்றினார்கள். 1950களில் முகமது இப்ராஹிம் பாக்கவி தேவ்பந்தி ஹதரத் என்று சொல்லப்படும். அந்த காலத்தில் டெல்லியில் போய் ஓதக்கூடிய ஆலிம்களுக்கு அடையாளமாக தேவ்பந்து உலமாக்கள்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தில் சில பேர்கள் கல்வியிலே இங்கும் கற்று டெல்லியிலும் சென்று அவர்கள் கல்வி கற்று ஜமாலியா அரபிக் கல்லூரியை உஸ்தாதாக பணியாற்றினார்கள் பல ஆண்டு காலமாக. அப்போ என்னுடைய தந்தை அடிக்கடி சொல்லுவாங்க, சமீபத்திலே அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், மர்ஹூம் அல்ஹாஜ் முகமது அப்துல் ஹாதி ஹதரத் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஜமாலியாவில் ஓதனேன், தஃப்சீர் ஜலாலைன்னு ஓதி கொடுத்தாங்க, எங்கள் நன்னா முகமது இப்ராஹிம் வசூத் தான் எனக்கு ஓதி கொடுத்தாங்க, அப்போ ஜமாலியா இப்படியெல்லாம் இருந்தது என்று அடிக்கடி ஜமாலியாவை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதே போல் என் குடும்பத்தில் என்னுடைய தாயின் மூத்த சகோதரர் அப்துல் ரஸாக் அவங்க பேர், இப்போவும் ஹயாத்தாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹுடைய கிருபையால் 90 வயதை தாண்டிடுச்சு. அவங்க ஜமாலியாவில் ஆரம்ப காலம் ஓதிட்டு ஜமால் முகமது திருச்சியில் போய் அவங்க ஓதி முடித்து படித்து அங்கே நீண்ட கால பேராசிரியராக அவர்கள் பணியாற்றினார்கள். மாப்பிள்ளை ரஸாக்குன்னு அவங்களுக்கு பேர் சொல்லப்படும். அங்கே பெரும் அதாவது இப்போ இருக்கக்கூடிய முனீருல் மில்லர் காதர் மைதீன் சாப் அவர்களோடு சேர்ந்து ஜமால் முகமது பணியாற்றினார்கள். அவர்கள் ஜமாலியாவை பற்றி பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஜமாலியாவில் ஓதுகிற காலத்தில் இப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம் என்று சொல்லுவாங்க. இப்படி இந்த ஜமாலியா அரபிக் கல்லூரியோடு எங்களுடைய குடும்பத்தாருக்கு கல்வி ரீதியாக தொடர்புகள் நிறைய உண்டு. அந்த தொடர்பு இன்றைக்கு என்னுடைய சகோதரி மகன் மூலமாக தொடர்ந்திருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த கல்லூரியில் கல்வி பயிலுகிற வாய்ப்பை என் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. இங்கே வந்திருக்கின்ற எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த நசீவை தருவானாக. பரக்கத் என்பது அது பாரம்பரியத்தில் தான் இருக்கிறது. புதிதாக எத்தனை கல்லூரிகள் துவங்கினாலும் பெரியவர்களால் துவங்கப்பட்டு பெரியவர்களால் இங்கே தர்சுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாரம்பரியமான கல்லூரியிலே ஓதி முடிப்பது என்பது உண்மையிலேயே ஜமாலிகளுக்கு எங்கும் கிடைக்காத பெருமை என்பதை நான் இங்கே நினைவு கூர்ந்து அவர்கள் சிறந்து விளங்க அல்லாஹ் அருள் புரியட்டும் என்ற வாழ்த்தி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முஹம்மது அப்ரார் அஹமத் அல் பெங்காலி அல் ஜமாலி. முத்தவல் வகுப்பில் 2ஆம் பரிசு முஹம்மது ஹுசைன் அல் ஹிகமி அல் ஃபாதிலுல் ஜமாலி. முக்தசர் சானி வகுப்பில் முதல் பரிசு அஷேக் கதீருல்லா அல் ஜமாலி. முக்தசர் சானி வகுப்பில் 2ஆம் பரிசு முஹம்மது அமீன் ரலா. முக்தசர் அவ்வல் வகுப்பில் முதல் பரிசு ஜைனுல் ஆரிஃபீன். முக்தசர் முதல் ஆண்டு 2ஆம் பரிசு அஷ்ஃபாக் அஹ்மது கான். ஏதாதி 2ஆம் ஆண்டு முதல் பரிசு முஹீன் அஹ்மத். ஏதாதி 2ஆம் ஆண்டு 2ஆம் பரிசு சையத் உபைத் சகாஃப். ஏதாதி முதல் ஆண்டு முதல் பரிசு முகமது சல்மான்.
ஏதாதி முதல் ஆண்டு 2ஆம் பரிசு முகமது ஆத்திஃப். பேக் வழங்கப்படுகின்றது. அதனை சிறப்பு விருந்தினர் அவர்கள் வழங்குவார்கள். ஷேக் முகமது ஷாஜஹான் கதீருல்லா தாலோ வாஹிதன் வாஹிதன். செய்திருக்கின்றார்கள். இந்த நூலை பட்டம் பெறும் மாணவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள். இதனை நம் கல்லூரி பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் பாக்கி அவர்கள் வழங்குகின்றார்கள். distribution of قبل هذا تنوير حسين هو இப்போது மாணவர் தன்வீர் ஹுசேன் அவர்கள் இடைகீதம் வாசிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி வாழும் மதீனா நானங்கு வருவேனா, பூமனக்கும் உங்கள் ரவுலா கண்ணான் நான் தழுவேனா. நபி வாழும் மதீனா நானங்கு வருவேனா, பூமனக்கும் உங்கள் ரவுலா கண்ணா நான் தழுவேனா. நபி உம்மை காணத்தான் என் ஜீவன் வாழுது, விடுகின்ற மூச்செல்லாம் முன்வதனம் தேடுது. நபி உம்மை காணத்தான் என் ஜீவன் வாழுது, விடுகின்ற மூச்செல்லாம் முன்வதனம் தேடுது. நான் செய்த பாவங்கள் திரையாய்வது நின்றிடுமா,
உன் காதலினால் என் திரை கிழிந்து விழுந்திடுமாம். நபி வாழும் மாமதினா நான் அங்கு வருவேனா. பூமணக்கும் உங்கள் ரவுலா கண்ணான் நான் தழுவேனா. மரக்கட்டை ஏங்கியதே அதைய கங்களை தீர்த்தீரே. நான் இங்கு கதறுகிறேன் என் கண் முன்னே வருவீரோ. மரக்கட்டை ஏங்கியதே அதைய கங்களை தீர்த்தீரே. நான் இங்கு கதறுகிறேன் என் கண் முன்னே வருவீரோ. இல்லை என்ற வார்த்தையே மொழியாயந்தன் குருவே. நபி வாழும் மாமதினா நான் அங்கு வருவேனா. பூமணக்கும் உங்கள் ரவுலா கண்ணான் நான் தழுவேனா. நபி வாழும் மாமதினா நான் அங்கு வருவேனா. பூமணக்கும் உங்கள் ரவுலா கண்ணான் நான் தழுவேனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காமில் வகுப்பில் 2 மாணவர்கள் பட்டம் பெறுகின்றார்கள். சென்னை பாடியை சார்ந்த அப்துல் மாலிக். I request our Honorable Butwali Sahib to join me in granting the sums. சென்னை பாடியை சார்ந்த அப்துல் மாலிக் அவர்களின் மகன் முகமது அலி அல் காமிலுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். கோயம்புத்தூரை சார்ந்த முகமது ரஃபி அவர்களின் மகன் அப்துர் ரஹ்மான் அல் காமிலுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். மௌலவி ஃபாசில் வகுப்பில் பட்டம் பெறும் மாணவர் மதுரை சார்ந்த வஜ்ருத்தீன் அவர்களுடைய மகன் முகமது ஹுசைன் ஹிகமி ஃபாதிலுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். மௌலவி ஆலிம் வகுப்பில் 13 மாணவர்கள் பட்டம் பெறுகின்றார்கள். முதன்மையாக சென்னை புளியந்தோப்பை சார்ந்த அஷேக் முகமது ஷாஜஹான் அவர்களின் மகன் முகமது கதீருல்லா ஆலிம் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். வெஸ்ட் பெங்காலை சார்ந்த முகமது நசீர் அவர்களது மகன் முகமது அமீன் ரவா ஆலிமுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தை சார்ந்த சையீத் ஹபீப் அஹமத் அவர்களின் மகன் சையீத் இம்தியாஸ் அஹமத் அல் ஆலிமுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். சென்னை ராயப்பேட்டையை சார்ந்த முகமது யூசுப் ஷா ஃபைசி அவர்களின் மகன் ஃபயாஸ் அஹமது யூசுஃபி அல் ஆலிமுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார்.
சென்னை வில்லிவாக்கத்தை சார்ந்த ஷேக் ஃபரீத் அவர்களின் மகன் ஷேக் உவைசுல் கரணி ஆலிம் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியை சார்ந்த முகமது சாதிக் பாஷா அவர்களின் மகன் முகமது ஷாஹுல் இர்ஃபான் அல் ஆலிமுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். சென்னை செங்குன்றத்தை சார்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்களின் மகன் முகமது முஷர்ரஃப் ஆலிம் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். திருவள்ளூர் மாவட்டம் பிச்சிவாக்கத்தை சார்ந்த சையீத் அசீஸ் அஹமத் அவர்களின் மகன் சையீத் முகமது பாசித் அல் ஆலிமுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். சென்னை செங்குன்றத்தை சார்ந்த ஹாஜா மைதீன் அவர்களின் மகன் முகமது இர்ஃபான் பத்ஹான் அல் ஆலிமுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். சென்னை வியாசர்பாடியை சார்ந்த ஜெயினுல் ஆபிதீன் அவர்களின் மகன் முகமது முஹீத்தீன் அல் ஆலிமுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். சென்னை செங்குன்றத்தை சார்ந்த ஜாவித் ஹுசைன் அவர்களின் மகன் தன்வீர் ஹுசைன் அல் ஆலிமுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். கடலூர் மாவட்டம் லால்பேட்டையை சார்ந்த முகமது அன்சாரி அவர்களின் மகன் சகீன் அஹமத் அல் ஆலிமுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார். சென்னை செங்குன்றத்தை சார்ந்த முகமது அலி அவர்களின் மகன் முகமது அபூபக்கர் சித்திக் அல் ஆலிமுல் ஜமாலி பட்டம் பெறுகின்றார்.